அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் கூடிய ஸ்டாலின் அவர்கள், அந்த திமுகவோட தலைவருமான அவர் இப்போ ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்காரு. அந்த முடிவு தான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா சமீபத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவோட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்தார். அதில் முக்கிய கோரிக்கை என்னென்னா, நாங்கள் கூட்டணிக்கு சில தொகுதிகள்லாம் அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. சில பேர் கூட்டணிக்குள்ளே சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 25 சீட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. இதை நான் ஏற்கனவே நான் எழுதி கொடுத்தது தான், அதை தான் இப்போ உறுதிப்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் கூட்டணிக்குள்ளே சில நபர்கள் இருக்காங்க. இருந்தாலும் அவர் வச்சு முக்கியமான கோரிக்கை என்னன்னாக்கா, நம்ம அதிமுக கூட்டணி நம்ம பலமாகணும்னா திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும். அப்படின்னா திமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு, திமுக கூட்டணியை பலப்படுத்தணும்னா முதல்ல திமுகவை பலவீனப்படுத்தணும். அப்போ திமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு முக்கியமாக என்ன செய்யணும்னா, ஸ்டாலின் அவர்களும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் அந்த கட்சிகளுக்கு முக்கிய அமைச்சர்கள், அவங்க எல்லார் மேலேயும் வழக்கு நிலுவையில் இருக்க ஊழல் வழக்குகள், அதில் அவங்களை கைது பண்ணுங்கள். அப்படி நீங்கள் திமுகவை அது மாதிரி கைது செய்து நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் திமுக பலவீனமாகும். திமுக பலவீனமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சிக்குள்ளே யார் தலைவர், யார் முதலமைச்சர் வேட்பாளர், ஒரு பிரச்சனை உருவாயிடும். அப்போது எல்லா ஊடகங்களும் அதை பற்றியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சூழ்நிலையில் திமுக கூட கூட்டணி இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் அவங்க பலவீனம் அடைஞ்சி அவங்க பார்த்துட்டு ஐயே வேண்டான்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணிக்குள்ளே சேர்ந்துருவாங்க. அதனால் நீங்கள் அந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தார். அவர் வச்ச கோரிக்கையை பற்றி நிறைய பத்திரிகைகளுக்கு தெரியாது. முதல்ல நான் தான் என்னுடைய இந்த பிஜேபி கிங் மேக்கர் சேனலில் நான் வெளிப்படுத்தியிருந்தேன். இதை பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்கள் சும்மா இருப்பாரா? ஸ்டாலின் அவர்கள் ரெகுலராக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க வீடியோ பார்த்துட்டே இருக்காங்க. நான் எந்த வீடியோ போட்டாலும் அவங்களுடைய வார் ரூமுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு பார்த்து உடனடியாக ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம், எதிர்கட்சியாக இருந்தாலும் பிடிச்ச விஷயம் என்னென்னா, உடனடியாக அதுக்கான என்ன ரெமிடி, என்ன பண்ணணும் அப்படின்னு குயிக்காக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் பிஜேபியில் இருக்கிறவங்களும் சரி, அப்புறம் அதிமுகக்காரங்களும் சரி, அப்புறம் பிஜேபி ஆதரவாளர்களும் சரி, இவங்கெல்லாம் நான் போடுற வீடியோவை பார்த்துட்டு, அது இப்போ டிடிவி தினகரன் கூட நான் சொல்கிற விஷயம் எவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் கூட அவர் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காம தள்ளி போகிறாரு. அப்போ இவங்களுடைய தயக்கம் இருக்குது, அவங்களுடைய சுயநலத்துக்காக வேடிக்கை பார்க்குறாங்கல்ல. அப்போ காலம் தாழ்த்துறதுனால இது அவங்களுக்கு எதிராக தான் போகுது. அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கிறதில்ல. ஆனால் திமுக அப்படி இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம வெளியே ஆதாரப்பூர்வமாக சொல்கிறோம் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனடியாக அதற்கான எதிர்வினையை உடனடியாக அவங்க செஞ்சிடறாங்க. டக்கு டக்கு அது என்ன பரிகாரம் பண்ணணும், இப்போ என்ன பிரச்சனை இருக்குது, அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு. இப்போ ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலினும் கைது பண்ணுற அளவுக்கு அமைச்சர்கள்லாம் கைது பண்ணுற ஒரு முடிவுக்கு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் வந்துடக்கூடாது அப்படிங்க முந்திக்கிட்டு முன்கூட்டியே எப்படியாச்சும் அதை தடுத்தாகணும். அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன, நீங்கள் அதிமுக கூட நீங்கள் போகாதீங்க, நான் உங்களுக்கு சீட்டு அதிகமாக தரேன். அதிமுக ஒரு 25 சீட்டு கொடுக்குறாங்கன்னா நாங்கள் ஒரு 30லேருந்து 40 சீட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வாங்க. ஏற்கனவே உங்களுடைய பிஜேபி கிங் மேக்கர் ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசரான செந்தில்குமார் அவர்கள் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு கடிதம் கொடுத்துருந்தாரு. அவர் அதிமுகவும் கொடுத்துருந்தாரு, அதோட காப்பி எங்களுக்கும் கொடுத்துருக்காரு. அதனால் இதை நாங்கள் இப்போது முன்னெடுக்க தயாராக இருக்கோம். அதனால் நீங்கள் அதிமுக கூட போகிறது உங்களுக்கு 25 சீட்டுக்காக போகாதீங்க, எங்களை ஊழல் கட்சின்னு சொல்லாதீங்க. இது வரைக்கும் நாங்கள் ஊழலுக்காக ஒரு முறை தண்டிக்கப்பட்டதே கிடையாது. வெறும் குற்றச்சாட்டு தான் இருக்குது. 2G கூட அப்படி நிலுவையில் இருக்குது. அதனால் எங்களை தண்டிக்கிறது நியாயம் இல்லை. ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டது ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் அப்புறம் சுதாகர இளவரசி போன்றவங்க தான் தண்டிக்கப்பட்டாங்க. அதிமுக பல முறை ஊழல் வழக்கில் ஜெயலலிதா அவங்க போயிருக்காங்க. அப்போ அதிமுக தான் மிகப்பெரிய ஊழல் கட்சி. அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற குற்றவாளியாக இவங்க ஏவன் குற்றவாளியாக ஜெயலலிதா இருக்காங்க.
அவங்க வந்து நீங்கள் கூட வச்சுக்கிட்டு எங்களை போய் நீங்கள் ஊழல்வாதின்னு சொல்கிறது நியாயமே இல்லை. கலைஞர் இது வரைக்கும் எந்த ஊழல் வழக்கிலையும் தண்டனை பெறலை, ஸ்டாலின் தண்டனை பெறல, ஆர்எஸ்எஸ் தண்டனை பெறல, கனிமொழி தண்டனை பெறல, அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் தண்டனை பெறல. எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களோ எங்கள் கட்சியில் இருக்கவங்க யாருமே வந்து தண்டனை பெற்ற குற்றவாளின்னு உச்சநீதிமன்றத்தால் அதிகாரப்பூர்வமாக முழுவதுமாக இன்னும் வந்து சொல்லவே இல்லை. செந்தில் பாலாஜி வழக்கு கூட பெண்டிங்கில் தான் இருக்குது, அவர் ஜாமீனில் தான் இருக்கார். வெறும் குற்றச்சாட்டு மட்டும் வச்சுட்டு எங்களை பார்த்து நீங்கள் ஊழல் கட்சின்னு சொல்ல நியாயமே கிடையாது. இத்தனை 55 வருட இந்த திராவிட இந்த திமுகவுடைய இதுவில் வந்து நாங்கள் ஒரு முறை கூட தண்டனை பெறவே இல்லை. ஆனால் அதிமுக தான் பல முறை தண்டிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களை போய் நீங்கள் வந்து ஒழிக்கணும்னு சொல்ல நியாயம் இல்லை. அந்த ஊழல் கட்சியோட அதிமுக ஊழல் கட்சியோடைய தண்டனை பெற்றவங்களுடைய கூட்டணி வைக்கும்போது எங்கள் கூட நீங்கள் கூட்டணி வாங்க, நாங்கள் உங்களை அதிகமாக சீட்டு தரேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு முடிவெடுத்திருக்கா. அதை பற்றி வந்து விரைவில் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து இதை பற்றி பேச போகிறாரு. பேசும்போது என்ன சொல்லுவார்னா, முக்கியமாக இந்த கூட்டணி பற்றி சீட்டு பற்றிலாம் சொல்லுவார். அவர் பேசும்பொழுது இந்த கூட்டணி உறுதி பண்ணுறதுக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இப்போ நயனா நாகேந்திரன் இருக்கார், அவர் வந்து எடப்பாடியோட அடிவருடி அவரை வந்து மாற்றிருங்க அப்படின்ற கோரிக்கையை வச்சுட்டு எங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை வந்து நீங்கள் தலைவராக போடுங்க அப்படின்னு வந்து திமுக தரப்பு வந்து கேட்க போகிறாங்க. அந்த தலைவர் யாராக இருக்கலாம் அதெல்லாம் உங்களுடைய யூகத்துக்கு நான் விட்டுடுறேன். நீங்கள் வந்து பொறுத்திருந்து பாருங்கள் திமுக தரப்பு வந்து என்ன சொல்ல போகிறாங்க, நடக்க போகுதுன்னு. மேபி திமுகவோட கூட்டணி கூட வரலாம். நான் எல்லா கதவையும் பிஜேபிக்காக ஓப்பன் பண்ணி வைப்பேன். நமக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும். அதுக்கு வந்து யார் வந்து புத்திசாலித்தனமாக அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒத்திசையோடு நமக்கு செயல்படுறாங்களோ அவங்க தான் நமக்கு தேவை. நமக்கு ஆக்கப்பூர்வமான பாலிடிக்ஸ் தான் தேவை. இல்லை தேவையில்லாமல் வந்து இங்கே நம்மளை சும்மா நச வழவடா கொடான்னு இந்த பேச்சுவார்த்தையில் இழுத்தடிக்குது, நம்மளை ஏமாத்துறது, பிஜேபியை வந்து கேவலமாக பேசுகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டக்குன்னு முடிவெடுத்து ஒரு கூட்டணி வந்து ஃபைனலைஸ் பண்ணோம். அந்த விஷயத்தில் வந்து அதிமுகவோட திமுக வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. அப்படின்னும்போது அப்போ திமுகவும் பாஜக ஒரு கூட்டணிக்கு வந்துட்டா விஜய் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை. இப்போ விஜய் வந்து வாங்க கூட்டணிக்குனாக்கா வந்துட்டு போகிறார். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அவர் ஒன்றும் பெரிய சித்தாந்தவாதி கொள்கைவாதி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு விஷயத்துக்காக அரசியலுக்கு கொண்டு வந்தோனாங்க. ரஜினி சாரை கொண்டு வந்த மாதிரி விஜய் கொண்டு வரோனாங்க. அவர் எங்கள் ஆள் தான். அதனால் நீங்கள் வாங்க விஜய்னால வருவார். இல்லை வேண்டாம் நீங்கள் வந்து போயிட்டு கட்சியை கழிச்சிட்டு வேலை பாருங்கள் அப்படின்னு சொன்னாலும் பார்ப்பார். அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை.